முழு உலகத்தின் பார்வையும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளின் பக்கம் திசை திரும்பி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், கடந்த சில நாட்களாக லெபனானின் கிஸ்புல்லா என்ற அமைப்பின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாய் தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த லெபனான் இந்த கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கூட அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் நேற்றைய தினத்திலும் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 90% அயன்டோம் அமைப்பினாலே தகர்க்கப்பட்டிருக்கிறதாகவும், சில அங்கே கீழே தரைப்பகுதியில் விழுந்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கிற செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்ப உலகத்தின் மொத்த கவனமும் இந்த ஈரான் இஸ்ரேல் பக்கம் திரும்பி இருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளும் இடையிலே இந்த போர் இன்னுமாய் அதிகரிக்கிற பொழுது இது 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகுப்பதற்கான அநேக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே ஈரானுடைய தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த விதமான தாக்குதலை அங்கே செலுத்தும் என்றது குறித்து அநேகர் இன்றைக்கு நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளிலும் இந்த காணொளி கூட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுவதுமாய் பாருங்கள். ஏனென்றால் இந்த நாளிலும் நாங்கள் இதை பார்க்க போற விடயம் என்னவென்றால், ஈரான் இஸ்ரேல் இந்த இரண்டு தேசங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எந்த தேசத்துடைய பலம் அதிகமாக இருக்கிறது, இல்லாவிட்டால் யுத்தம் ஒன்று நடைபெற்றால் எந்த தேசம் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் இந்த காணொளி கூட பார்க்க போறோம். முழுமையாக நீங்கள் இதை பாருங்கள். முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய பரப்பளவு வெறும் 21,937 கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர்கள். 21,937 சதுர கிலோமீட்டர்கள். ஆனால் ஈரானுடைய பரப்பளவு எவ்வளவென்றால் 16,48,000 கிலோமீட்டர் பரப்பளவு, சதுர கிலோமீட்டர். பிரியமானவர்களே, இதில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா மிக மிக குறைவு. ஈரானுடைய அந்த நிலப்பரப்பளவுடன் ஒப்புற பொழுது மிக மிக குறைவான ஒரு பரப்பளவு தான் இஸ்ரேல் தேசம் கொண்டிருக்கிறது. ஆகவே இது மிகவும் ஒரு குறுகிய இடம்தான் இஸ்ரேல் தேசம். ஈரான் பல மடங்கு நிலப்பரப்பளவில் பெரியது. இரண்டாவது விடயத்தை நாங்கள் நோக்குவோம் என்று சொன்னால், இந்த மக்கள் தொகை, அதாவது இந்த இஸ்ரேல் தேசத்துடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 95 லட்சம் பேர். அங்கே சில வருடங்களுக்கு முன்பாக எடுத்த கணக்கெடுப்பு சொல்வது 90.43 லட்சங்கள் என்று. ஆகவே 1 கோடியும் அவருடைய சனத்தொகை தாண்டவில்லை. ஈரானுடைய தேசத்துடைய மக்கள் தொகையை நாங்கள் பார்ப்போம் என்றால் 8.75 கோடி, கிட்டத்தட்ட 8-9 மடங்கு இஸ்ரேல் தேசத்தை விட ஈரானுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது விடயம் நாங்கள் பார்ப்போம் என்றால், இராணுவத்தின் எண்ணிக்கை. அங்கே இஸ்ரேலிலே 1.7 லட்சம் தான் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், 1.7 லட்சம். ஆனால் அதே ஈரானிலே நாங்கள் பார்ப்போம் என்றால் 6.1 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்று அங்கே கணக்கெடுப்பு சொல்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு 4 மடங்கு அளவான இராணுவத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால், இராணுவத்துக்காக ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு வருடமும் ஒதுக்குகிறான நிதி என்ற இந்த நிதியை பொறுத்து இராணுவத்தின் பலத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். இஸ்ரேல் ஒவ்வொரு வருடமும் இராணுவத்துக்காக ஒதுக்குற நிதி 84,000 கோடி இந்திய ரூபாய். அதே இது ஈரான் 2.05 லட்சம் கோடி. இதுவும் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு அதிகமான தொகையாக ஈரான் ஒதுக்குகிறத நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த காரியம் நாங்கள் பார்ப்போம் என்றால், விமானங்களுடைய எண்ணிக்கை. இஸ்ரேலிலே 612 விமானங்கள் இருக்கின்றன. ஆனால் ஈரானிலே 551 விமானங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா. இஸ்ரேலில் இதிலே அதிகமாக இருக்கின்றன. இஸ்ரேலில் 612 விமானங்கள், ஈரானிலே 551. அடுத்த காரியம் போர் விமானங்கள். இஸ்ரேலிலே எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் 241 போர் விமானங்கள் இஸ்ரேல் தேசம் வைத்திருக்கிறது. ஆனால் ஈரான் 186 போர் விமானங்களை மாத்திரம்தான் வைத்திருக்கிறது. இதிலே இஸ்ரேலுடைய ஆதிக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது பீரங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்த்தால், பீரங்கிகள், இஸ்ரேலில் இருக்கிற பீரங்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1370. ஆனால் ஈரானிலே இருக்கிற பீரங்கிகள் எண்ணிக்கை 1996, கிட்டத்தட்ட 2000 பீரங்கிகள் ஈரான் கைவசம் வைத்திருக்கிறது. ராக்கெட் லான்ச்சர், இதிலே இந்த ராக்கெட் லான்ச்சர்களை 150 தான் இஸ்ரேல் வைத்திருக்கிறது. ஆனால் ஈரான் கிட்டத்தட்ட 5 மடங்குக்கும் அதிகம், அதாவது 775 ராக்கெட் லான்ச்சர்களை அங்கே ஈரான் வைத்திருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்றால், போர்க்கப்பல்கள். 67 போர்க்கப்பலை கிட்டத்தட்ட இஸ்ரேல் தேசம் வைத்திருக்கிறதாம், 67 போர்க்கப்பல். ஆனால் ஈரான் 101 போர்க்கப்பல்களை வைத்திருக்கிறது. இதிலே போர்க்கப்பல்களுடைய வித்தியாசத்திலே மிக அதிகமாக ஈரான் வைத்திருக்கிறது நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீர்மூழ்கி கப்பல்கள். இஸ்ரேல் வெறும் 5 நீர்மூழ்கி கப்பல் தான் வைத்திருக்கின்றன. ஆனால் ஈரான் 19 நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கே வைத்திருக்கின்றன.
ஆகவே இவ்வளவு இராணுவ பலம், விமானங்கள், போர்க்கப்பல்களை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய பலம்தான் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கணக்குகளின் அடிப்படையிலே நாங்கள் ஈரானையும் இஸ்ரவேலையும் ஒப்பிடுகிற பொழுது ஈரானின் பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இதை மட்டும் நாங்கள் வைத்து ஒருவருடைய பலம் இதுதான் என்று முடிவு பண்ணக்கூடாது. நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம், உலகத்திலேயே அதிகமான நவீன தொழில்நுட்பம் அல்லது தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சி அதிகம் உள்ள ஒரு மிகப்பெரிய நாடு இதென்றால் இஸ்ரவேல் நாடு. அதாவது நிலப்பரப்பளவில் அல்ல, தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமாய் வளர்ந்துள்ள ஒரு நாடு. ஆகவே தொழில்நுட்ப ரீதியாக ஈரானை விட மிக பல மடங்கு, கிட்டத்தட்ட சொல்கிறார்கள் ஒரு 80% இஸ்ரவேல் தொழில்நுட்பத்திலே வளர்ந்திருந்தால் 20% தான் ஈரான் வளர்ந்திருக்கும் என்று சொல்லி. ஆகவே தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஈரானை விட இஸ்ரவேல் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள். அதைவிட மிக பெரியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலின் பக்கமாக மிகப்பெரிய வல்லரசுகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக அமெரிக்கா தேசம், ஐரோப்பிய தேசத்தில் அநேகமான நாடுகள், பிரித்தானியா, ஜெர்மனி, இப்படிப்பட்ட அநேக நாடுகள் இங்கே இஸ்ரவேலின் பக்கமாக நிற்கின்றன. ஆகவே அவர்கள் எவ்வளவு பெரிய உதவிகளையும் அங்கே இஸ்ரவேலுக்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. இங்கேதான் இதை தாண்டி நாங்கள் ஒரு கோணத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னவென்று சொன்னா, இப்ப ஒரு போர் நடந்தா இஸ்ரவேலை முழுமையாகவே ஈரான் ஜெயிக்க முடியுமா? இப்ப இஸ்ரவேல் ஒரு பெரிய ஒரு மூத்த நபர் ஒருவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் இஸ்ரவேலை திருப்பி எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இதை விடாமல் முழுமையாக அழிப்போம் என்று. இங்கேதான் அவர் ஒன்றை விளங்கிக் கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற இராணுவ பலம், இந்த போர் விமானங்கள், கப்பல்களை தாண்டி ஏதோ ஒரு வல்லமை இஸ்ரவேல் தேசத்தோடு இருக்கிறபடினால்தான் அவர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் 1948ஆம் ஆண்டில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களை சுற்றி எவ்வளவு எதிரி நாடுகள் இருக்கிற பொழுதும் அவர்கள் இன்றைக்கும் நிலை கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்றால், இப்பொழுது இந்த கணத்திலே கிட்டத்தட்ட ஒரே நேரத்திலே 4-5 நாடுகளோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் சதுர கிலோமீட்டரிலும் சரி அல்லது மக்கள் தொகையிலும் சரி மிக குறைவானவர்கள். அப்ப இதை தாண்டி ஏதோ ஒரு வல்லமை அவர்களோடு இருக்கிறது. நாங்கள் வேதத்தை நாங்கள் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், உபாகமம் 6:4 சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப இந்த இராணுவ பலம், இந்த போர் விமானங்கள் பலம், கப்பல்கள் பலம், இதெல்லாவற்றையும் தாண்டி அவர்களுடைய தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்ப உலகத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கலாம், எந்த தேவன் மெய்யான தேவன் என்று. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனே ஒருவரே தேவன் என்று சொல்லி. ஆகவே இஸ்ரவேலர்கள் வணங்குகிற தேவன் தான் இந்த உலகத்திலே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வேதாகமத்துக்கு வருகிற பொழுது அந்த தேவனே இந்த உலகத்தில் மாமிச உருவெடுத்தார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவே ஈரான் எல்லாவற்றிலும் அதிகமாக இருந்தாலும், ஆனால் எவ்வளவுதான் அவர்கள் முயற்சி செய்தாலும் இஸ்ரவேலை அங்கு எந்த விதத்திலும் அழிக்கவே முடியாது. இல்லாவிட்டால் இந்த போரில் வெற்றி பெறவும் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 121:4 சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆகவே இஸ்ரவேலை இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்ப நாங்கள் பார்த்த இந்த அடிப்படையில் ஈரானா இஸ்ரவேலா ஜெயிக்கும் என்ற அடிப்படையில் எந்த விதத்திலும் ஈரான் சரி அல்லது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சரி சேர்ந்தே அழிக்க நினைத்தாலும் இஸ்ரவேலை ஒரு நாளும் முடியாது. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் சொன்னார், நான் வரும் வரை இந்த சந்ததி உலகத்திலே ஒளிந்து போகாது என்று. ஆம், ஆபிரகாம் அங்கே அழைத்து அந்த சந்ததி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி தான் இப்பொழுது இஸ்ரவேலர்களாய் இஸ்ரவேல் தேசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜூதர்கள் நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே இயேசு மீண்டும் 2ஆம் தரம் வருகிற வரைக்கும் இந்த சந்ததி உலகத்தில் இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை மாறாதது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.